Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. பல சூழ்நிலை உனக்கு இருக்கலாம், பலர் உன்னை வெறுக்கலாம். லோகாபா ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவங்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். யாரும் உதவி செய்யாத நேரத்தில் இயேசு அங்கே வருவார். வேதனைகளை அவர் பார்ப்பார். நீ இரவு விடுகிற கண்ணீர் அவருக்கு தெரியும். உன்னுடைய குமரல் எல்லாம் அவருக்கு தெரியும். எல்லா இடத்துக்கும் எல்லாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஆனா கூட்டப்பட்ட இடத்துக்குள்ள வர்ற ஒரே இயேசு மட்டும்தான். நீ உயர்த்தப்பட முடியாம யாரு என்ன எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு போட்டோம், எல்லா பூட்டையும் உடைக்கிறவர் இயேசு. கரங்களை தட்டி ஆர்ப்பரித்த உன்னை உயர்த்துகிறவர் இயேசு. இருபத்தி ஒன்றுல திபேரியா கடற்கரையில போய் மீன் பிடிக்க போயிட்டாங்க. உடனே அங்க இயேசு வந்து நிற்கிறார். 21:1 இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை மறுபடியும் கையை நல்ல சொல்லுங்க, மறுபடியும் எல்லா கைவதி சொல்லுங்க சத்தமா, மறுபடியும் கை சுத்திட்டே சொல்லுங்க, இயேசு மறுபடியும் நம்மகிட்ட வருவார். மறுபடியும் நம்ம சந்திப்பார். மறுபடியும் நம்ம வல்லமையை கொடுப்பார். உங்களை ஒரு நாள் விட்டுற மாட்டார். நேற்று கொடுத்தார், நாளை கொடுப்பாரா, மறுபடியும் வருவார். again and again. He will come and he will be with you. He will empower you. அப்போ இயேசு மறுபடியும் அங்கே வந்து லூக்கா 24:13 இங்க ஒரு இடத்துல சீஷர்கள் லாங் டிஸ்டன்ஸ் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு போறாங்க. இந்த மாதிரி இயேசு இருக்கும் போதெல்லாம் சொன்னாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டே போறாங்க. 24:13 அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரம். 7 மைல் தூரம். எத்தனை மைல் தூரம்? 7 அல்லது 15ஆம் வசனம் பாருங்க. Jesus went with them. இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடைய கூட நடந்து போனார். கை வைத்து எத்தனை பேர் இயேசு கூட வருவார்? கை வைத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு கூட வருவார். எல்லா நேரமும் நம்ம கூட வருகிறவர் ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. இயேசு கூட வந்தார். பாருங்க, the different types of appearance of Christ to his people. எல்லாம் சொல்லுங்க, விதவிதமாய் தேவன் வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் உங்க குடும்பத்தில் தேவன் அப்படி செய்யணும்? விதவிதமாய், வகையாக. உங்க பிள்ளைக்கு ஒரு விதமாக செய்வார், ஹஸ்பண்டுக்கு ஒரு விதமாக அற்புதம் நடக்கும், ஒய்ஃபுக்கு ஒரு விதமாக நடக்கும், உங்கள் அம்மாவுக்கு ஒரு விதமாக கர்த்தர் செய்வார். உங்கள் தாய் சொல்லுவாங்க, அம்மா இப்படி செஞ்சாங்க, மகளே ஆண்டவர் இப்படி செஞ்சார். இல்லை, எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறாங்களா? கை வைத்து ஆமேன்னு சொல்ல கேட்கிறேன். நல்ல சத்தத்தை வைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு தன்னை வெளிப்படுத்தினது போல இன்றைக்கு தன்னை எல்லா சூழலிலும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் வருகிற அட்வர்ஸ் சிச்சுவேஷன்ஸ், கிரைசிஸ், டைமிங்ஸ் எல்லாம் யாரை வெளிப்படுத்துகிற நேரம்? ஆமாம், இக்கட்டான நேரம் எல்லாம் உடனே தெரிஞ்சுக்கிடுங்க, யார் வரப்போறா? ஜீசஸ் வந்துட்டாரு. ஹல்லேலூயா. ரொம்ப நீங்கள் டயர்டாக இருக்கிறீங்க, ஒரீடாக இருக்கிறீங்க, ரொம்ப அலூஃபாக இருக்கிறீங்க, இப்படிலாம் வரும்போது உங்களை அழைத்த இயேசு உங்களை தனியே இருக்க விட மாட்டார். ஆமென். பாருங்களேன், மகதலேனா மரியாள் கல்லறைக்குள்ள போய் பார்க்காம இயேசுன்னு அங்கேயே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற. அங்கே இருக்கிற யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. நல்லா கவனிங்க, இதெல்லாம் இயேசு கவனிச்சார். மரியாள் எப்படி நிற்கிறா, எல்லாம் கல்லறையை பார்த்துட்டு போகிறானுங்க. ஆனால் இவன் கல்லறையை விட்டு போக மாட்டேங்க, இயேசுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா, என்னை திருடிட்டு போகக்கூடாதுங்கிறா. அவருடைய உள்ளத்தை இயேசு அறிந்தார். எம்மாவு என்ற இடத்துக்கு நேரம் 7 கிலோமீட்டர் 7 மைலுக்கு மேலே நடக்கணும். இதை யார் பார்க்குறா? புரிந்தவங்க கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நம் வேதனைகளை காண்பாரா? நம்ம குடும்பத்தின் தேவைகளை அவர் அறிவாரா? இல்லை நம்முடைய பிள்ளைகளை அவர் அறிவாரா?
நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் போகிறீங்க, அலையிறீங்க, பாடுபடுறீங்க, இதெல்லாம் அறிவாரா? இதெல்லாம் தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாரு? சர்வ. உங்கள் பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு அலைவீங்க, காலேஜுக்கு அலைவீங்க, ஒரு வண்டி ரிப்பேர் கொடுத்துட்டு அலைவீங்க, அலைச்சல் பயங்கரமாக இருக்கும். உடனே வேதனைப்படுவீங்க, இவ்வளோ அலைய வேண்டி இருக்க. உடனே சொல்லுங்க, எம்மா ஊர் சீசரோடு கூட நடந்தவர் என்னோடு கூட வருவார். கை வைத்து புரிந்தால் ஆமென் சொல்ல கேட்கிறேன். எல்லா ஸ்தோத்திரமானுங்கள், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, மத்தேயு 28:16 அங்க வாசிக்கிறோம், இயேசு சீஷர்களை சந்தித்து கடைசியாக அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் போய் சகலரை என்ன வாக்குங்கள்? சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் என்ன கொடுங்க? ஞானஸ்நானம் கொடுத்து. அப்படின்னு அந்த 40 நாளளவும் இயேசு அவர்களை சந்தித்து அவர்களை பலப்படுத்தி காரியங்களை செய்கிறார். 1 கொரிந்தியர் 15:6 வாசிக்கிறோம், Jesus showed himself to more than 500 brethren. அவர் 500 பேருக்கு அதிகமான 500 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு இயேசு தான் என்ன செய்தாரா? தரிசனம் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிடத்தில் ஒன்றை கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில், உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இது வரைக்கும் இயேசுவின் வல்லமை உணர்ந்திருக்கீங்களா? இயேசு உங்க கூட வந்தது, பார்த்தது, நீங்க சிக்கா இருக்கும்போது, பலவீனமா இருக்கும்போது இயேசு பேசினது எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில? இன்னை வரப்போற நாள்ல வல்லமையா உணர போறீங்க. இனி வரப்போற காலங்களில் இன்னும் வல்லமையா நீங்க உணர போறீங்க. கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வெளிப்படுத்துவார். நீண்ட தூரம் பயணம் செய்து நீங்கள் போகலாம். சிலெல்லாம் சொந்த பந்தங்களை விட்டு வேலைக்காக, காரியங்களுக்காக பல இடங்களுக்கு நாம் போவோம். இதெல்லாம் இயேசு பார்க்கிறார். எத்தனை பேர் இயேசு கூட வருவார்? எம்மா ஒரு சீஷலோடு போனவர் என் வேலையில் என்னோடு கூட வருவார், என் அலைச்சல்களில் என்னோடு கூட வருவார், என் பாடுகளில் என்னோடு கூட வருவார், எல்லா நேரங்களிலும் என்னோடு கூட வருவார். இந்த blessings and impact of resurrection, இந்த செய்தியிலே இரண்டாவது, the significance of the appearance. உயிர்த்தெழுந்த இயேசு ஏன் இவர்களை சந்தித்தார்? 3 காரியம், 3 reasons. 1, to confirm the resurrection. இயேசு உயிர்த்தெழுந்தேன் என்பதை நிரூபிக்க 1 பேதுரு 1:4 பேதுரு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினால் அழியாத நம்பிக்கை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினால் அழியாததும் மாசற்றதும் வாடாதுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை. எல்லா கையை நல்ல வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் உயிர்த்தெழுந்ததினால என்ன நம்பிக்கை? அழியாத, சொல்லுங்க, மாசற்றதும் வாடாததுமான. ஹல்லேலூயா. நீங்க எத்தனை வயசானாலும் உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை குறையாது. நீங்க எவ்வளவு பலவீனமானாலும், எவ்வளவு இதுவானாலும், உங்கள்கிட்ட தேவன் போட்ட ரட்சிப்பின் விதை குறையாது. அந்த வல்லமை உங்களுக்குள்ள தான் இருக்கும். எல்லாம் ஆமைன்னு சொல்லுங்க. அழியாததும் மாசற்றதுமான. 1000 பிரச்சனை உனக்கு வரலாம், ஆனால் அவருடைய வல்லமை உனக்குள் அழியாதது, அது மாசற்றது, அது உனக்குள் இருக்கும். உன் பிரச்சனை அந்த வல்லமை அழிக்க முடியாது. உனக்குள் தேவன் போட்ட அந்த ரிசரக்டட் பவர். எத்தனை முறை ஊழியர் உனக்கு ஜெபம் பண்ணி இருப்பாங்க, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணி இருப்பாங்க, அனாயிண்டிங்ல நடத்திருக்காங்க உன்னை. எத்தனை முறை உபவாசம் பண்ணி நீ ஜெபம் பண்ணி இருக்க, தனியா நீ ஜெபம் பண்ணி அழுதுருக்க. இப்படி ஆண்டவருடைய வல்லமை உனக்குள்ள இருக்குது. கலங்காதே, உனக்குள் இயேசு வாழ்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் கைவிதி சொல்லுங்க, எந்த பிரச்சனையும் இயேசு எனக்குள்ள அழிக்க முடியாது. சொல்லுங்க, எந்த வியாதியோ, போராட்டமோ, குடும்ப பிரச்சனையோ, எனக்கு இருக்கிற பலவீனமோ, இயேசுவின் வல்லமையை ஒரு நாளும் அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால வயது முதிர்ந்த ஊழியக்காரங்க, வயது முதிர்ந்த விசுவாசிகள்லாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். படுக்கையில் தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க கை வச்சா சுகமாயிடும், கை நீட்டினா அற்புதம் நடந்துடும். சும்மா சொல்லுவாங்க, அதிசயம் நடக்கும். எது அழியாது? ரட்சிப்பு, வல்லமை அழியாது.
கைவிதி சொல்லுங்க. எத்தனை பேர் இதை பெற்றிருக்கிறீங்கல்ல? சொல்லுங்க. அழியாததும் மாசற்றதுமான அவருடைய வல்லமை எனக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு ஏன் அவர்களுக்கு தன்னை உயிர்த்தெழுந்தவராக காண்பித்தார்? ரோமர் 6:9 சொல்கிறது, மரித்த இயேசு இனி மரிப்பதில்லை. மரித்தெழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. வாசிங்க 6:9. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. இனி என்ன செய்வதில்லை? மரிப்பதில்லை. கொஞ்சம் கவனிங்க. எலியா உயிர்ப்பித்த பிள்ளை மறுபடியும் மரிச்சிச்சா? மரிச்சு போச்சு. இயேசு உயிர்ப்பித்த லாசரு மறுபடியும் செத்தானா? செத்து போயிருப்பான். இயேசு 3 பேரை உயிரோடு எழுப்பினார். அநேகருக்கு அற்புதம்லாம் நடக்குது. ஆனா மறுபடி மரிக்காத ஒரே ஒருத்தர் யாரு? சத்தமாய் சொல்ல கேட்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, இயேசு. ஹல்லேலூயா. ஊழியர்களை அற்புதம் செய்து சிலரெல்லாம் உயிர் பிழைக்க வைப்பாங்க. ஆம், ஆண்டுடைய வல்லமை விளங்கும்படி செய்வாங்க. ஆனா உலகத்தில் எல்லாருக்கும் மரணம் உண்டு. நாம் இயேசுவை போல் உயிர் தெழுவது இல்லை. ஆனால் இயேசுவை போல உயிர் தெழுந்த பிற்பாடு ஒரு நாள் அவர் கூட இருக்கிறதுக்கு அங்க நாம் உயிர் தெழுந்து போவோம். ஃபைனல் ரிசரக்ஷன் ஒன்று இருக்கு. அந்த உயிர் தெழுத நாளில் அவர் கூட நாம் இருப்போம். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கை சுத்தி சொல்லுங்க. எனக்குள் அழியாமையும் சாவாமையும் மாசற்றதுமான அவருடைய வல்லமை எனக்குள் இருக்கிறது. கைவிதி சொல்லுங்க. என்னோட ஆத்துமா வாழ்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. என் ஆத்துமா என்ன செய்து கொண்டிருக்கும்? அதனால தான் வேதம் சொல்லுகிறது. இதை கேத்தலிக்ஸ் ஒரு டாக்டரினா வச்சிருக்காங்க. ஆனால் நம்ம ரொம்ப அதை அழுத்தி சொல்வதில்லை. மரித்த பரிசுத்தவான்கள் அவர்கள் நீடோடி வாழ்வார்கள். இப்போ ஆபிரகாம் பரலோகத்தில் தான் இருக்கிறார். உலகத்தில் அவர் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அது மாதிரி நம்மை போல நமக்கு முன்னால் மரித்த பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் மேலேருந்து பார்க்க முடியும். உண்மைதான், அவர்களால் பார்க்க முடியும். அந்த மரித்த பரிசுத்தவான்கள் அவர்கள் ஜீவனோடு இருப்பார்கள். தூதர்களோடு கூட அவர்கள் வருவார்கள். 1 தெசலோனிக்கேயர் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. தூதர்கள் வரும் பொழுது மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாம் அவங்க கூட வருவாங்க. அப்படின்னா 2 கை வைத்துங்க. நாம் சரீரத்தில் அழிந்தாலும் நாம் சாவதில்லை. ஹல்லேலூயா. கவனிங்க. ஆபிரகாம் உலகத்தில் இருக்கும்போது ஆபிரகாம் செத்து போன பிற்பாடும் ஆபிரகாம் தான். பரலோகத்தில் போய் எப்படி பேர் வச்சு கூப்பிடுவாங்க? அப்போ உங்களுக்கு வச்ச பேர் என்ன செய்யாது? அழியாது. ஜேம்ஸ் சாலமன் நான் இருக்கேன், மரிச்சு போனாலும் பரலோகத்தில் நான் இருப்பேன். என்ன ஆபிரகாம் நான் கூப்பிடுவாங்க, லோத்து நான் கூப்பிடுவாங்க, என் பேரை வச்சு தான் கூப்பிடுவாங்க. அப்படின்னா நாம் யாரும் அழிவதில்லை. கை வைத்து இந்த அழியாமல் யாரால கிடைச்சிருக்கு? கை தட்டுங்க இயேசு கிறிஸ்துவுக்கு. ஹல்லேலூயா. இந்த அழியாமை மாசற்ற இந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படுத்தல் 1:18 சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆகவே இயேசு உயிர்த்தெழுந்ததை to confirm the resurrection Christ showed himself. இரண்டாவது to commission the disciples he showed himself. சீஷர்களுக்கு கட்டளை கொடுக்க, அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்காக இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு மீண்டும் மீண்டும் அவர்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றும் கூட உயிர்த்தெழுந்த இயேசு நம்மை சந்திப்பார். எதற்கு? நீ பயப்படாதே என்று சொல்வதற்காக, நான் உனக்கு இதை செய்து முடிப்பேன் என்று சொல்வதற்காக, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்வதற்காக, அதற்காகவே உயிர்த்தெழுந்த இயேசு நம் வாழ்க்கையில் வருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது, the strengthen their faith. விசுவாசத்தில் அவர்களை பலப்படுத்துவதற்கு 40 நாள் அவளை சந்திச்சார். இன்னைக்கு கூட சிலருக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் இந்த பாஸ்டருங்க இவங்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு சர்ச்சு சர்வீஸ் வச்சு முடிச்சிடக்கூடாதா? வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் காலையில் வண்டியை கிளப்பிட்டு பதறி ஓட வேண்டி இருக்கு. அப்படின்னா ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரலனால உங்கள் விசுவாசம் போயிடுது. இல்லை, நிறைய பேருக்கு பார்த்துருக்கீங்களா? 2 வாரம் சர்ச்சுக்கு வராமல் தான் என்ன போயிடுது? இந்த ஆலயத்துக்கு தேவனை ஆராதித்து தொடர்ந்து இருக்கிறதுனால தான் நம்முடைய விசுவாசம் என்ன அடைகிறது? இந்த ஆராதனையே நம்முடைய விசுவாசத்தில் பலன் அடைய வைக்கத்தான். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. எல்லா ஜபங்கள் ஆராதனைகள், இயேசு ஏன் அடிக்கடி அவங்களை சந்திச்சார்? எனக்கு ஏன் அடிக்கடி ஆராதனை நடக்குது
அடிக்கடி ஆலயத்துக்கு வர்றோம், வாரம் வாரம் வர்றோம், இடைநாட்கள்ல வர்றோம். எதுக்கு அப்படின்னா எதுல பலன் அடைவதற்கு? விசுவாசத்துல. எத்தனை பேருக்கு ஆராதனை விசுவாசத்துல பலன் அடைய வைக்குதா? இந்த ஆராதனையில பலன் அடைகிறீர்களா? எல்லாம் கைவிதி சொல்லுங்க. இந்த ஆராதனையில உயிர்த்தெழுந்த வல்லமையினால கைவிதி நான் பலன் அடைகிறேன், விசுவாசத்தில் நான் வளருகிறேன். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை ஜபங்கள் மட்டும் இல்லைன்னா நம்ம விசுவாசம் எல்லாம் போயிடும். ஆண்டவர் நம்மை பலப்படுத்த தான் தேவன் இந்த பூமியில இப்படி வச்சிருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவே 40 நாள் வந்து சீசல் அடிக்கடி சந்திச்சு பலப்படுத்தணும் அப்படின்னா அவர் பரலோகத்தில் இருக்கிற தேவன் இன்றைக்கு பூமியிலே ஒவ்வொரு ஆராதனையில் அவர் இறங்கி வருகிறார், ஒவ்வொரு ஜபங்களில் அவர் இறங்கி வருகிறார், ஒவ்வொரு ஆராதனையில ஊழியர்கள் நம்ம கூட என்ன செய்கிறார்? பேசுகிறார். எதற்கு? நம்மை விசுவாசத்தில் பலப்படுத்த. ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது பகுதியிலே the unique blessings in resurrection, கிறிஸ்துவின் இந்த உயிர்த்தெழுதலில் இருக்கிற ஒப்பற்ற ஆசீர்வாதம். 1 ரோமர் 5:2 சொல்கிறது, அவராலே கிருபைக்குள் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்தபடியினால்தான் இந்த ஆண்டுடைய வசனம் எல்லாம் உண்மையானது. அவருடைய மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருக்கிறோம். கை வைத்து ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து என்னோடு கூட சொல்லும்படி கேட்கிறேன். சொல்லுங்க. இயேசுவின் உயிர்த்தெழுதலினாலே கிருபையில் பிரவேசிக்கிற ஸ்லாக்கியம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், நாம சில நேரம் தூரம் போனாலும் மறந்தாலும் மறுபடி கிருபையினாலே நம்மை இழுத்துக் கொள்ளுகிறார். இந்த கிருபை எப்படி வந்தது? இயேசுவின் உயிர்த்தெழுதலின் மூலமாய். ஹல்லேலூயா. Because of the resurrection of Jesus, we have entered into the grace of the Lord Jesus Christ. இரண்டாவது ரோமர் 1:5 சொல்லுகிறது, Christ is confirmed as the Son of God. இயேசு தேவகுமாரன் என்று உயிர்த்தெழுதலின் மூலம் நிரூபிக்கப்பட்டவராக இருக்கிறார். பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். ஹல்லேலூயா. மத்தேயு 3 கடைசி வசனத்தில் இயேசு ஞானஸ்நானம் பெற்று வரும் பொழுது பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன். 17 மத்தேயுல அங்கே அவர்கள் டிரான்ஸ்பிகரேஷன் மவுண்ட் மறுரூப மலையிலே பிதாவானவர் குமாரனை பார்த்து சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். இப்படியெல்லாம் அவரை குமாரன் என்று சொன்னார். இப்போ நிரூபிக்கப்பட்டார் உயிர்த்தெழுதலின் மூலம். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, நம்மளையும் ஆண்டவர் நம்ம ஸ்ட்ராங்கான விசுவாசிங்க, ஸ்ட்ராங்கான பிள்ளைங்கன்ற பிரச்சனை வழியா நம்மளை நிரூபணம் பண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையில் அதனால தான் பிரச்சனைகளை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. குடும்பத்தில் என்ன இருக்கும்? பிரச்சனை இருக்கும். புருஷன் மனைவினா சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. அண்ணன் தம்பி சண்டை தான் போடுறோம். அது இருக்க தான் செய்யும். அந்த டைமில் தான் யாருடைய வல்லமை விளங்க செய்யணும். சண்டை இல்லாத வீடு கிடையாது, சண்டை இல்லாத இடம் கிடையாது, பிரச்சனை இல்லாத வேலை கிடையாது. சிலர் வேலைக்கு போயிட்டு 2 மாதத்தில் வேலையை விட்டு வந்துடும். நீ எந்த வேலைக்கு போனாலும் சண்டை போட்டுட்டு தான் இருப்பான். யாருடைய வல்லமையில் வாழ படிக்கணும்? புரிஞ்சவங்களை கையை நல்லா வைத்துங்க. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு யாருடைய வல்லமை மட்டும்தான். கொஞ்சம் புரிஞ்சவங்கள கையை தூக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த உலகத்தில் பாடுகள் தான் நீர் எங்கூட இருக்கிறன்னு நிரூபணம் பண்ணுது. கை தட்டுங்க. அவர் இருக்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அவர் இருக்கிறதுனால என் குடும்பம் ரன் ஆகுது. அவர் இருக்கிறதுனால நான் இன்றைக்கு எக்ஸிஸ்ட் because he lives. Hallelujah. 38 ஆண்டுகள் நம்முடைய திருச்சபை 1000 பாடுகள், 1000 பிரச்சனைகள் ஓடிக்கொண்டே இருக்க காரணம் உயிர்த்தெழுந்த இயேசு நம்ம கூட இருக்கிறேன். நாமே எத்தனை பேர் பிரச்சனையெல்லாம் சமாளிப்பேன்னு சொல்ல கைவித்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யாருடைய வல்லமையில சமாளிக்கணும்? உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே. நம்ம வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் எல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசு நம்ம கூட இருக்கிறார் என்று நிரூபிக்கிறது. ஹல்லேலூயா. உங்க சுற்றி இருக்கிற அநேகர் உங்களை பத்தி சொல்றாங்க, இவ்வளவு பிரச்சனை வந்து அந்த குடும்பம் நிக்குது, இவ்வளவு பாடு வந்து இவன் உயிரோட இருக்காட, இவன் பிரச்சனை வந்து இவன் நிக்கிறான, இவ்வளவு போராட்டம் வந்து சபை பாருங்க இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்முடைய பாடுகள் வேதனைகள் எல்லாம் இயேசு இருக்கிறார் என்று நிரூபிக்கிறது.
கைவிதி சொல்லுங்க பார்க்கலாம். என் பாடு வேதனைகள் எல்லாம் என் கூட யார் இருக்கிறா? ஹல்லேலூயா. எந்த பாடுகளும் நம்ம ஒன்றும் அழிச்சிடல. பிரச்சனை வந்ததுனால யார் மூக்காது சப்பையா போச்சா? இல்லை இல்லை, அப்படி தானே. கண்ணு வேறு பக்கம் திரும்பிச்சா? எல்லாம் அப்படியே தான் இருக்குது. முன்ன விட நல்லா தான் இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க. பிரச்சனை தான் உங்களை நல்லா ஆக்கி வச்சுருக்கு. சில கல்யாண ஃபோட்டோவில் பார்த்தா பார்க்கவே முடியாது. இப்போ பாருங்கள், மாப்பிள்ளையை விட பயங்கரமாக இருப்பாங்க. இது எப்படி ஆக்கினா உங்கள் பிரச்சனை தான். கை வைத்து தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் ஏசு இருக்கிறாரா? எல்லா பிரச்சனையும் தாண்டி வந்துட்டோமா? எந்த பிரச்சனையும் நம்ம அழிக்கலையா? காரணம் என்ன? யார் கூட இருக்கிறா? ஹல்லேலூயா. இயேசு தேவகுமாரன் என்று அவருடைய பாடுகளினால் அவர் நிரூபிக்கப்பட்டார். Christ was proved. 5400 சில்லறை அடிகள், முதுகில் 150 ஆழமான காயங்கள், உடம்பு முழுவதும் அடிபட்டு இல்லை. அவ்வளோ பெரிய துணியை வச்சு அவரை சுற்றி கொண்டு உள்ள வச்சாலும் 3ஆம் நாள் வாலிபனை போல உயிரோடு வந்தார். புதிய சரீரத்தோடு வந்தார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் சரீரம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஏற்றது போலவும் சரீரம் மாறும். காரணம், நம்ம கூட உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கிறார். கை வைத்து ஸ்தோத்திரம். இந்த மாற்றத்தை எடுங்க. எலும்புகள் மாறும். குழந்தையின் எலும்பை போல எலும்புகள் மாற ஆரம்பிக்கும். உன் ரத்தம் வல்லமுள்ள ரத்தமாக மாற ஆரம்பிக்கும். வியாதியின் ரத்தம் எல்லாம் அழிந்து போகும். இந்த வார்த்தையை கேட்கும் போதே உன்னுடைய லங்ஸ், கிட்னியில கர்த்தருடைய வல்லமை இறங்கி எல்லாம் கை தட்டுங்க. வியாதிகள் எல்லாம், சாபங்கள் எல்லாம் அழிந்து போகும். உயிர்த்தெழுந்த வல்லமை அவ்வளவு சக்தி உள்ளது. Resurrected power is such a power. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். ஆமென். கிருபையினாலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம், confirmed as the son of God. 1 தெசலோனிக்கர் 5:10. இயேசு உயிர்த்தெழுந்ததுனால நாம் பிழைக்கும்படி, அந்த வசனம் அப்படி சொல்லுது, நாம் பிழைக்கும்படி. Because we live, நான் பிழைக்கும்படி அவர் மரித்து உயிரோடு எழும்பினார். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1:10 சொல்லுகிறது, மரணத்தை பரிகரித்தார். ஆமென் சொல்லுங்க. மரணத்தை பரிகரித்தார். கவனிங்க, இதை கொஞ்சம் சொல்லிட்டு அந்த பாயிண்ட் போறேன். இந்த சாராள்லாம் மறித்த உடனே ஆபிரகாம் ரொம்ப நாள் துக்கம் கொண்டாடினான்னு பைபிள் இருக்கு. ரொம்ப நாள் என்ன கொண்டாடினா, இப்போல்லாம் நைட்டு 8 மணிக்கு செத்துட்டாலே 4 மணிக்கு தூக்கி கொண்டு போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போல்லாம் அந்த பிரச்சனைலாம் கிடையாது. இப்போ நம்ம விசுவாசிகளாக இருந்தால் நைட்டு பூரா பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க. இந்த சிலர் தான் அழுதுட்டு கிடப்பாங்க. இப்போ கூட நம்ம பாஸ்டர் ஒருத்தர் இறந்துட்டார். இரவெல்லாம் ஆராதனை நடந்துக்கிட்டே இருந்துச்சு, மியூசிக்கில் பாடிக்கிட்டே இருந்தாங்க. பிரசங்கம் 15 பாஸ்டர்ஸ் பிரசங்கம் பண்ணாங்க. செத்தாலும் இந்த மாதிரி சாவு இருக்கணும். இது எப்படி வருதுன்னா, யாருடைய மரணத்தால்? புரியலையோ? புரிஞ்சா கை வைத்து சொல்லுங்க. இயேசுவின் மரணத்தால் ஆபிரகாம் சாராள் செத்து ரொம்ப நாள் வச்சு அழுத மாதிரி இப்போ யாரும் என்ன செய்கிறதில்ல, அழுகிறதில்ல. காரணம் என்ன? நம்பிக்கை வந்துருச்சு, உயிர்த்தெழுதல். ஒரு நாள் மீண்டும் அவர்களை நாம் சந்திப்போம். ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு நாள் அவங்களை என்ன செய்வோம்? அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதனால் இந்த மரண வீடுகள்லாம் இயேசுவின் ரட்சிப்பின் உயிர்த்தெழுந்த வல்லமையை வெளிக்காட்டுகிறதா இருக்கணும். இந்த ரட்சிக்கப்படாதான் தான் அழுவான், ஒப்பாரி வச்சு கிடப்பான். சிலவங்க ஹையர் பண்ணிட்டு அழ வைப்பானுங்க. பைபிளில் இருக்குது, புலம்பல் காரிகளை கூட்டு சிலவன் அழ வைப்பான். சில செத்த வீட்டில் அழுகிறதுக்கு என்ன இருக்காது, ஆள் இருக்காது. நான் சொல்கிறேன், செத்துறதுக்கு காசு கொடுத்து கொண்டு வரதை விட பாட்டு பாடுறவனுக்கு 10 பேரை காசு கொடுத்து கூட்டிகிட்டு உட்காந்து என்னவை பாடவை. யாருடைய வல்லமை அது? கர்த்தர் யாரு கூட இன்னைக்கு காலையில் பேசிகிட்டு இருக்கிறார். தேவனை ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறார். கையை நல்லா உயர்த்தி. ஒரு 40 வயசு 50 வயசுக்கு மேலே போனாலே உயில் எழுதி வைக்கணும். என் அடக்கத்தை ஒழுங்காக நடத்துங்க, பாட்டு பாடுங்கன்னு எழுதி வைங்க. சொல்கிறேன் நான் உனக்கு. இப்போ மரித்தாரே போப், மரணத்திற்கு முன் அவர் ஒரு உயில் எழுதி வச்சிருக்கிறார். தன் மரணம் அடக்கம் எப்படி இருக்கணும். மிக டாம் டூம்னு செய்யாதீங்க, இதில் இப்படிலாம் செய்யுங்கன்னு சொல்கிறார். அப்படின்னா நமக்கு மரணத்துக்கு பின் ஒரு வாழ்வு உண்டு. பயந்து போயிருக்கீங்களா? மரணம்னு பேசினா பயந்துருவாங்க சிலர்.
காசுன்னு பேசின சிலர் பயந்துருவாங்க. முன்னால இருக்கக்கூடாது, எதை பேசினாலும் தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம தான் டெய்லி செத்து தானே வெளியே வர்றோம். காலையில் வேலைக்கு போகும்போது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ராஜா மாதிரி போகிறாங்க, சாயங்காலம் வரும்போது எப்படி வர்றாங்க? செத்த மாதிரி தான் வர்றோம். டெய்லி சாகுறோம். கடைசியில் சாகிறதுன்னு பெரிய கஷ்டமே கிடையாது இல்லை. அது எல்லாம் யாருக்கு மகிமை? கை நலவத்து இயேசு மரித்ததினால் மரணத்தை பரிகரித்தார். மரணத்திற்கு ஒரு மதிப்பு வந்துச்சு. ஹல்லேலூயா. அந்த காலத்தில் இந்த ஆபிரகாம் காலத்துலலாம் அந்த காஃபின் பாக்ஸ் இதெல்லாம் இருந்ததோ என்னன்னு தெரியல. இப்போல்லாம் அடக்கம் பண்ணுற கம்பெனி நிறையா இருக்குது உலகம் முழுதும். உங்களுக்கு என்ன காஸ்ட்டில் அடக்கம் பண்ணமோ பண்ணலாம், காசு இருந்தால் போதும். நீங்கள் கண்டவங்களுக்கு காசு கொடுக்கறத விட அடக்கம் பண்ணுறதுக்கு 2 லட்ச ரூபா போட்டு வைங்க, நல்ல காஸ்ட்லியாக. இதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய புண்ணியங்கள் தெரியுமா? இன்னைக்கு நல்ல சபை இருக்கிறது காரணம் என்ன? சபை நமக்கு கடைசி காலத்தில் அதான் நம்மளை பார்த்துக்கிடும். 10 பேர் பாடுவாங்க பாட்டு, 10 பேர் தோத்திரம் பண்ணுவாங்க, 10 பேர் நமக்காக தேவனை மகிமைப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உயிர்த்தெழுந்த இயேசு மரணத்தை பரிகரித்தார். மரணத்தை பரிகரித்தார். மரணமே உன் கூர் எங்கே என்று கேட்டார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், ஆமென், ஹல்லேலூயா. நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால ஜெபத்தில் காத்திருந்த போது ஆண்டவர் என் லைஃப் ஸ்பேன் அப்படி எழுதி கொடுத்துருக்கிறேன், டைரியில் எழுதி வச்சிருக்கேன். நான் இறந்த பிற்பாடு பார்த்து கிடத்தோன்னு. இப்போ எனக்கு தெரியும் எந்த வருஷம் என்னுடைய மரணம், நான் இனி அடுத்த என்ன செய்வேன், எங்கே ஊழியங்களை நான் ஸ்தாபிக்கணும், என்ன பண்ணணும், எந்த தேசத்துக்கு நான் போகணும், என்ன செய்யணும், எத்தனாவது ஆண்டு எனக்கு. ஐ வில் பி ரெடி. என் கிளாக் சொல்லிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நான் சொல்லுவேன், இன்னும் 6 மாதம் தான் எனக்கு இருக்குது, இன்னும் 2 மாதம் இருக்குது, இன்னும் 15 நாள் இருக்குது. இப்படி மரணத்தை இயேசு அப்படிதான் சொன்னார். ஹல்லேலூயா. பயந்து போனீர்களோ? எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய வல்லமை வேணும்? உயிர்த்தெழுந்த வல்லமை. எதை யாரு சொன்னாலும் வீட்டில் சண்டை போட்டுட்டு சிலர் சொல்லுவாங்க, செத்துப்போ அப்படிம்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்ககிட்ட சொல்லுங்க, இயேசு சொல்லும்போது தான் நான் என்ன செய்வேன், செத்து போவேன், நீ என்ன பண்ணாலும் சாக மாட்டேன், பண்ணிப்பாருன்னு சொல்லுங்க. செஞ்சு பார்க்கட்டும். வந்த கை தானா நின்றோம், அவ்வளோதான். இதெல்லாம் யாருடைய வல்லமை இருக்குது? சிலருக்கு விளங்கலன்னு நினைக்கிறேன், வண்டியில் ஏறலன்னு நினைக்கிறேன். கையை நல்லா உயர்த்தி இயேசுனோட பேசிட்டு இருக்கிறேன். இது உயிர்த்தெழுந்த வல்லமை. இது இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த அக்கினி. ஹல்லேலூயா. மரணத்தை பரிகரித்தார். ஆண்டவர் பாவ மன்னிப்பை கொண்டு வந்தார், நித்திய ஜீவனை கொண்டு வந்தார், நமக்கு மரணத்தில் ஜெயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாரு? சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். நல்ல கரங்களை வைத்து ஆண்டவருக்கு துதிகளை ஏறெடுப்போம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். நம் இயேசு நல்லவர். இந்த காணொளியிலுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மத்தில் இருக்கிறது. அவருடைய மகிமை நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. Our address: Reverend J. James Salaman, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.